வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அது கேரளத்தில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் தமிழில் தோல்வி அடைஞ்சிருச்சு. என்ன காரணம்? கேரளா மக்கள் தலையில் வைத்து கொண்டாடி மலையாள பட உலகில் ஆழமான முத்திரையை பதித்த ஒரு திரைப்படம் தமிழில் திரைக்கு யாருமே கண்டுக்கிறவே இல்லை. ஏன் கண்டுக்கிறவே இல்லை? அதே கதை தானே, அதே கதைக்கிறது தானே. அங்கே வெற்றி பெற்ற படம் இங்கேயே வெற்றி பெறாமல் போச்சு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன திரைப்படம் அப்படின்றது உங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே வரும்ல. அப்படியா, அது என்ன திரைப்படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? அந்த திரைப்படம் மலையாள திரைப்படத்தை முதல்ல நான் சொல்கிறேன். மலையாள திரைப்படத்தினுடைய பேர் சாப்பா குரிசுன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் திரைக்கு 2011ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் அது. அந்த படம் அங்கே திரைக்கு பத்திரிகைகளாலும் பத்திரிகையாளர்களாலும் மக்களாலும் திரைப்பட ரசிகர்களாலும் பெரிய அளவில் தலையில் வைத்து கொண்டாடப்பட்டது. சமீர் தாஹிர் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர். இப்போ ஆக்சுவலாக இதை புதிய அலை இயக்குநர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த 15 ஆண்டுகளில் கேரளாவில் நிறைய புதிய அலை இயக்குநர்கள் நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்குநர்களில் ஒருவர் தான் அந்த சமீர் தாஹிர். அந்த சமீர் தாஹிர் இயக்கிய முதல் திரைப்படம் இது. அதான் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம். இந்த படம் தான் முதல் படமே வெற்றி படம். அது அடுத்த மேட்ரு. இந்த படத்தினுடைய கதை அவருடைய கதை தான். சமீர் தாஹிருடைய கதை தான். அவர் தான் கதை. இந்த படத்துக்கு திரைக்கதை அமைத்தவர்கள் அப்படின்னு வரும்போது சமீர் தாஹிர் அவரோட உன்னி ஆர் அப்படின்னு ஒருத்தர். அவர் இப்போ இன்றைக்கி புகழ்பெற்ற எழுத்தாளர், புகழ்பெற்ற திரைக்கதை ஆசிரியர். நிறைய வெற்றி படங்களுக்கு, புதிய அலை திரைப்படங்களுக்கு திரைக்கதை ஆசிரியராக இருந்து கொண்டு திரைக்கதை எழுதி கதை எழுதி தனக்குன்னு பெயர் புகழ் நிறைய வாங்கி அப்படிங்கும்போது உன்னி ஆர் பேர் இருந்தாலே, உன்னி ஆர்ன்றது இனிஷியல். இந்த பேர் இருந்தாலே அந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது கேரள மக்களுக்கே தெரியும், திரைப்பட ரசிகர்களுக்கும் தெரியும். அந்த உன்னி ஆரும் சமீர் தாஹிரும் இணைந்து திரைக்கதை அமைத்திருக்கிறார்கள். அந்த படத்தை இயக்கியவர் சமீர் தாஹிர், கதை அவருடையது அப்படி வச்சுக்கோங்க. இந்த படம் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? இந்த படத்தில் நடித்திருப்பவர் அப்படின்னு வரும்போது நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் மதிக்கக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடிய, ஆவலுடன் பார்த்து ரசிக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் ஆக்ட் பண்ண படம் இது. ஃபகத் ஃபாசில் நடித்த படம் அப்படின்னாலே உங்களுக்கு அப்படியே மாமன்னன் திரைப்படத்திற்கு பிறகு ஃபகத் ஃபாசில் மேலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை உங்களுக்கு உண்டாக்கியிருக்கும்ல. ஃபகத் ஃபாசில் ஆக்ட் பண்ண படம். இன்னொரு கதாபாத்திரத்தில் வினீத் சீனிவாசன் நடித்திருக்கக்கூடிய ஒரு படம். ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. இந்த படத்தை நான் பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு கூட படமே பண்ண முடியுமா? இப்படிலாம் ஒரு கதை அமைக்க முடியுமா? இப்படி ஒரு விஷயத்தை வச்சு திரைக்கதை அமைக்க முடியுமா அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அப்படின்னு இதில் என்ன கதை அப்படின்னு வரும்போது அர்ஜுன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஃபகத் ஃபாசில் வராரு. அர்ஜுன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில், அதை பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர். அந்த கட்டிடங்கள் கட்டுவதில் அந்த துறையில் விற்பனர் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு வசதியானவர், வசதி படைத்தவர். அவர் நிறைய கட்டுமான துறையில் அவர் பெரிய பேர் புகழ் வாங்கியிருப்பவர். அப்படி இருக்கக்கூடிய அந்த இளைஞர், அவருடைய பேர் அர்ஜுன். அப்படி இருக்கக்கூடிய அவர் மனசுக்குள்ளே அவர் காதலிக்கக்கூடிய ஒரு இளம்பெண், அவர் பேர் சோனியா. அந்த சோனியா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது, இப்போ எப்படி அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஃபகத் ஃபாசில் அப்படின்றது, சோனியா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ரம்யா நம்பீசன். இவங்க 2 பேரும் காதலர்கள், உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. இந்த காதல் ஒரு பக்கம் இருந்து அப்படியே பல ஆண்டுகள் காதலித்து அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட வீட்டில் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு வசதியான பணக்கார வீட்டைச் சேர்ந்த பணக்காரரின் மகளான ஆன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஒரு பெண்ணை பார்த்தாச்சு. சீக்கிரம் அந்த பெண்ணைத்தான் ஃபகத் ஃபாசில் திருமணம் செஞ்சுக்கிற போகிறாரு. அதாவது அர்ஜுன் கதாபாத்திரம் அந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கிற போகிறாரு. வீட்டில் பார்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த இளம்பெண்ணை, ஆன் கதாபாத்திரத்தை. இந்த விஷயம் ரம்யா நம்பீசனுக்கு தெரிஞ்சு போச்சு. சோனியா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரம்யா நம்பீசனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கதாபாத்திரத்தில் அந்த புது பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறதாக இருக்கக்கூடிய அந்த ஆண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறது ரோமா அப்படின்ற ஒரு பொண்ணு. அது ஏற்கனவே ரோமா அசரானின்னு சொல்லிட்டு நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், நல்ல அழகான பொண்ணு. அந்த பொண்ணு தான் அதில் ஃபகத் ஃபாசில் திருமணம் செய்து கொள்வதாக இருப்பது. அப்போ திருமணம் செய்து கொள்வதாக இருப்பதுனா ஏற்கனவே காதலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவ என்ன, இந்த விஷயம் எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சு போகுது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, வாக்குவாதம், சச்சரவு. அவள் ஒன்று பேச, இவர் ஒன்று பேச, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழகுனே இவர் சமாதானப்படுத்தி, நீ கேள்விப்பட்ட விஷயம் வழக்கமாக என்ன செய்வோம், ஆமாம் உண்மை தான், நான் அவளுக்கு கல்யாணம் நிற்க போகிறேன், வீட்டில் எல்லாம் பார்த்தாச்சு, அப்பா அம்மா சொல்லுவாங்க, என்ன செய்ய முடியும், அப்படி இப்படி நான் ஏதாவது சொல்லணும்ல. அப்படி சொல்லாமல் இவரை மழுப்பி கிளப்பி
அப்படியே சூழ்நிலையை சமாளித்து அப்படின்ற பேட்டர்னில் இவர் நிறையா சமாளிக்கிறாரு. இவர் சொல்கிறது கேட்குறதுக்கு தயாராக இல்லை. சண்டை சச்சரவாது, வாக்குவாதம் முத்தி போய் அவள் கோவிச்சிட்டு எந்திரிச்சு, இனிமேல் என் மூஞ்சில் முடிக்காத ஒன்று நான் பார்க்க மாட்டேன், என்ன நீ பார்க்காத, நீ ஒரு ஃப்ராடு பைய, அயோக்கிய பைய, ஒரு பித்தலாட்டத்தில் ஈடுபடுறவன், நீ இதே மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவன், பொண்ணுகளை ஏமாத்துறவன், இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காதன்ற பேட்டர்னில் வந்து அவள் எந்திரிச்சு கோவமாக போய் அப்படின்ற மாதிரி ஆகும்போது இவர் விலை உயர்ந்த செல்ஃபோன் வந்து கையில் வச்சுருக்காரு. செல்ஃபோன் நம்ம 50,000 60,000 70,000 அப்படி அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய செல்ஃபோன். அப்படி நான் அந்தளவுக்கு வசதியானவர் தானே. அந்த செல்ஃபோனை அப்படி வச்சு இந்த போனவொடனே கோச்சிட்டு போனவளை பிடிக்கணுன்றதுக்காக அப்படியே சமாதானப்படுத்தி கூட்டு வரணுன்றதுக்காக பின்னாடி அவள் பேரை சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடி விரட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த செல்ஃபோனை டேபிளில் வச்சுட்டு போயாச்சு. டேபிளில் வச்சு போய் செல்ஃபோனை அப்படியே டேபிளே இருக்குது. அதை வந்து பக்கத்தில் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இப்போ நீல்கிரிஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கள், இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பணியாற்றக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஏழை இளைஞன், அது வினீத் சீனிவாசன் அன்சாரின்ற ஒரு கதாபாத்திரம். அவன் வந்து இதை பார்த்துடுறான். அந்த கதாபாத்திரம் இந்த செல்ஃபோனை பார்த்தோன்னே டக்குன்னு தூக்கி அந்த செல்ஃபோனை தூக்கி இந்த அவங்க வழக்கமாக அந்த சீருடை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அப்படி அரைக்கால் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அப்படியே யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டு ட்ரௌசர் பாக்கெட்டுக்குள்ள உள்ள சுருவி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ இவன் வந்தோடனே பார்த்தா அவள் போனவ தான் கோச்சிட்டு போயிட்டா. திருப்பி வந்து ஃபகத் ஃபாசில் வந்து அர்ஜுன் கதாபாத்திரம் வந்து டேபிளில் வந்து பார்த்தா ஃபோனை காணோம். என்னையா அது, ஃபோன் பாக்கெட்டில் எல்லாம் தடவி பார்க்குறான், பாக்கெட்டில் இல்லை. டேபிளில் வச்சுட்டு போனோம். இந்த ஃபோன் எங்கே போச்சு, யார் எடுத்தது, என்ன அப்படின்றது ஒன்றுமே தெரியல. அப்போ இந்த இப்போ ஒன்றுமே புரியலை, எங்கே போச்சு, இதில் என்ன பதட்டமாக இருக்குது, என்ன ஃபோன் காணாமல் போனதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஃபோனுக்குள்ளே இவங்க 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்கக்கூடியது, முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, அணைச்சிக்கிட்டு இருக்கிறது, படுத்து கிடக்கிறது, இதெல்லாம் அதில் இருக்குது. அந்த செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. மொபைல் ஃபோனுக்குள்ளே படம் எடுத்து இதெல்லாம் உள்ளே வச்சுருக்காப்புல. இவங்களுடைய அந்தரங்க காட்சிகள், 2 பேரும் படுக்கை அறையில் அந்தரங்கமாக இருக்கக்கூடிய, உடல் ரீதியாக இணைந்து இருக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் அதில் இருக்குது. இப்போ இது வெளியே தெரிஞ்சுன்னா என்னாகும், வெளியே பரவுச்சுன்னா என்னாகும், இந்த பதட்ட நிலை இவனுக்கு. ஏன்னா அர்ஜுன் போது இவனுக்குன்னு ஒரு பேர் புகழ் இருக்குது. அந்த கட்டுமானத்துறையில் வந்து ஒரு மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு வெளியே ரீச் ஆன இது. அந்த கட்டுமானத்துறையில் ஹீஸ் எ ஸ்டார், நட்சத்திரம் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து நிச்சயமாக வந்து பேர் புகழ் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்படுவான்ல. நிச்சயமாக இப்போ திருமணம் வேறு வீட்டில் வந்து வேற ஒரு பொண்ணோட கல்யாணன்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த இப்போ காட்சியோ, அந்த வீடியோவோ, அந்த காணொலியோ, அந்த புகைப்படமோ வெளியே வந்து நெட்டில் பரவி இப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது. இந்த எடுத்துகிட்டு போனவனுடைய நிலைமை என்னென்னா, இவ்வளவு காஸ்ட்லியான ஃபோன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, இதை இவனுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதோ, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எதுவுமே தெரியாது. அவன் சும்மா சாதாரண ஆள். அவன் சாதாரணமாக இந்த 1000 ரூபா 1200 ஃபோனு விற்கிதில்ல, அந்த மாதிரி ஃபோனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணுறது, ஏற்கனவே ஆனில் இருக்க ஃபோனை எப்படி ஆஃப் பண்ணுறது, ஆஃபில் இருக்க ஃபோனை எப்படி ஆன், இப்படி ஒரு திண்டாட்டமான இதான் பாட்டு ஆஃப் பண்ணி வச்சுடுறான், அது பாட்டு ஆஃபில் கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாள் இப்போ என்னென்னா, இந்த செல்ஃபோனை மட்டுமே மையமாக வச்சு இந்த கதையை பண்ணியிருக்காங்க. அதாவது செல்ஃபோனை ஒருத்தன் பறி கொடுத்தாச்சு, இந்த செல்ஃபோன் ஒருத்தன்ட்ட கிடச்சிருச்சு. இந்த செல்ஃபோனை திருப்பி மறுபடியும் மொபைல் ஃபோன் நம்ம கைக்கு வரணும். அந்த காட்சிகள் லீக் அவுட் ஆகிடக்கூடாது, வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, பரவிடக்கூடாது. பரவுச்சுன்னா பேர் கெட்டு குட்டிச்சோறாகி போயிடும். இது எப்படி இந்த செல்ஃபோனை மறுபடியும் நம்ம கைக்கு கொண்டு வர்றது, யார் கையில் இருக்குது, அந்த எவன் திருடுனானோ அவன் கையில் இருந்து இதை எப்படி கொண்டு வர்றது, இப்படின்றதான் மேட்டர். இதை மட்டுமே வச்சு ஒரு 2.25 மணி நேரம் படம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அருமையான ஸ்கிரிப்ட். இந்த 2 கதாபாத்திரம் தான். ஒரு ஸ்டேஜில் அது ஆஃப்லேயே இருந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆச்சுன்னா ஆனாவே பேசுவான். பேசி இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி அந்த இடத்துல வந்தால் ஒன்றுமே நடக்காது. இப்படிலாம் ஒரு பல ட்ராமாக்கள்லாம் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, அந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணின்னு இருக்குல்ல, அது தீர்ந்து போய் ஆஃப் ஆயிரும். அதை பேட்டரி வாங்கி அது போடுறது கூட கையில் காசு இல்லாத ஒரு ஆள், அது திருடுனவன். அப்போ மறுபடியும் அதை எப்படி ஆன் பண்ணி அப்படின்னு அந்த செல்ஃபோன் அவன் கைக்கு கிடச்சோடனே அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே மாறும். அப்படி மாறும்போது அவனுக்கு கூடயே அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு பொண்ணு, காதலி, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே பணியாற்றக்கூடிய ஒரு பொண்ணு இருப்பாள், நஃபீஸான்னு சொல்லிட்டு. அவள் வந்து இவன்ட்டு வந்து ஒரு பல மாற்றங்கள் தெரிவதை வந்து அவள் உணர்வாள். என்ன இது, இவன் ஒரு பேட்டர்னில் இருந்தான், இவன் ஏதோ இது இப்போ கொஞ்ச நாளாக வந்து இவன் பிஹேவியர்லாம் மாறுதே, இவன் வந்து நட உடை பாவனை எல்லாம் மாறுது, செயல்கள்லாம் மாறுது, பேச்செல்லாம் மாறுது, வேறு மாதிரி பேசுகிறான், வேறு மாதிரி நடக்கிறான், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவன்கிட்ட கேட்ட பிறகு அவன் உண்மையை சொல்லுவான், இப்படி அப்படின்னு. இந்த மாதிரி இதுக்கு இடையில் வந்து என்னன்னா, அந்த பேட்டரி சார்ஜ் போச்சுல, போன பிறகு அதை எப்படி சார்ஜ் பண்ணி அப்படி இப்படின்னு வரும்போது இந்த செல்ஃபோன் ரிப்பேர் கொடுக்குற இடத்துல கொண்டு போய் அதை கொடுத்து இதை சார்ஜ் பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து இதை ஆன் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் காட்சிகள்லாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதை வெளியே லீக் அவுட் பண்ணி லீக் பண்ணிடுவாங்க. லீக் பண்ணி வெளியே இதாகி போய் ஃபகத் ஃபாசில் வர வந்து அந்த பொண்ணு வர போயிடும், ரம்யா நம்பீசன்
கேரக்டர் வர சோனியா கதாபாத்திரம் வர போய் வெளியே இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ ரொம்ப நேம் டேமேஜ் ஆகி அதுக்கு பிறகு இந்த அன்சாரியினுடைய காதலி சொல்லி என்ன கிட்டத்தட்ட இப்படி வந்து போய் அவங்களாம் பேர் புகழ் கெட்டு போய் இதெல்லாம் ஒழுங்காக கொண்டு போய் இந்த ஃபோனை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட போய் கொடுத்துரு இப்படின்லாம் சொல்லி அதுக்கு பிறகு இவன் அந்த ஃபோனை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அவன் இதை வாங்குறதுக்காக ஒரு இடத்துல வந்து அதுக்கு பிறகு என்ன நடக்குது இப்படின்றதெல்லாம் அடுத்த மேட்ரு. அது பிறகு படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து அவள் கோவிச்சிட்டு போய் நீ வேண்டான்னு சொல்லிட்டு ரம்யா நம்பீசன் தூக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து நம்ம கிளம்பி போகிறேன் இப்படிலாம் சொல்லிட்டு அந்த விமானத்தில் அவள் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது தடுக்கிறதுக்காக முயற்சி செய்ய ஃபஹத் ஃபாசில் அந்த இடத்திற்கு போய் அந்த ஃபோனை திருப்பி தருவதற்காக சென்ற வினீத் சீனிவாசன் அப்படியே இதாகி அந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படின்ற பேட்டர்னில் படத்தை ஃபினிஷ் பண்ணி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஸ்கிரிப்ட். அப்படியே நான் படம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த மலையாள திரைப்படங்கள்னாலே ஒரு மாறுபட்ட முயற்சி, வித்தியாசமான கதைக்களம், ஒரு வித்தியாசமான கதைக்கரு இப்படியெல்லாம் எடுத்து பொதுவாக கையாளுவாங்கன்ற எனக்கு தெரியும். அதனால் மலையாள திரைப்படங்கள் மேலேயே எனக்கு பெரிய அளவில் எப்போவுமே ஒரு விருப்பம் உண்டு. மலையாள திரைப்படங்களை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். என்ன சொல்ல போனால் திரைக்கு வந்த முதல் நாளே அப்படி திரையரங்கில் சென்று மலையாள திரைப்படங்களை பார்ப்பது அப்படின்றதில் எனக்கு அளவற்ற ஆசை, மோகம், விருப்பம் அப்படின்னு. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போதும் எனக்கு உண்மையாகவே வந்து அந்த மலையாள இயக்குனர் மீதும் திரை உலகத்தின் மீதும் இந்த கதை இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வைத்து ஒரு 2.25 மணி நேரம் ஒரு படத்தை பண்ணுவதுன்றது எப்படிப்பட்ட அபார திறமை வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன். கேரள மக்கள் அந்த திரைப்படத்திற்கு 2 கரம் நீட்டி வரவேற்பு கொடுத்து தலையில் வைத்து கொண்டாடினார்கள். ஃபஹத் ஃபாசில் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தார். அந்த செல்ஃபோனை திருடிய அப்படியே போக்கு காமிச்சின்றல அதை வினீத் சீனிவாசன் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார். வினீத் சீனிவாசன் உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு இயல்பாக நடிப்பாருன்னு சொல்லிட்டு. நானும் வினீத் சீனிவாசனுடைய ஃபஹத் ஃபாசிலுக்கும் ரசிகன், வினீத் சீனிவாசனுக்கும் ரசிகன். வினீத் சீனிவாசன் அலட்டிக்கிறாமல் அவ்வளோ கேஷுவலாக பண்ணுவார். அது ரொம்ப அருமையாக வினீத் சீனிவாசன் பண்ணியிருந்தாப்புல. அது இந்த டோட்டல் ஃபில்மே வந்து இந்த மொபைல் ஃபோன் மேட்டரை மட்டுமே வச்சு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையுடன் அருமையான ஒரு திரைப்படமாக சாப்பா குரிசு. அந்த சாப்பா குரிசு ஹெட் அண்ட் டைல் அப்படியே தலையும் வாழும் அப்படின்ற பேட்டர்னில் சொல்கிறோம்ல, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது தான் அது சாப்பா குரிசு. அதை பேரை வச்சு இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. கேரளத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ரைட், ஓகே. இது கேரளத்தில் இருக்கக்கூடிய மலையாள திரைப்படத்தை பற்றி சொல்லிட்டேன். இது வந்து தமிழில் எந்த படம் அப்படி கதையை சொல்லும்போது நீங்கள் ஓரளவுக்கு இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா என்ன படம்ன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புலிவால்னு சொல்லி தமிழில் இந்த படத்தினுடைய பேர். லிஸ்டின் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள படத்தினுடைய தயாரிப்பாளர். அவர் கூட இணைஞ்சி ராதிகா ரேடான் பிக்சர்ஸ் இருக்குல்ல, அவங்க இணைஞ்சி இந்த படத்தை வந்து தமிழில் வந்து புலிவால்ன்ற பேரில் இந்த படத்தை பண்ணாங்க. இதில் வந்து விமல், பிரசன்னா இவங்க 2 பேரும் அந்த 2 கதாபாத்திரங்களில் நடித்தாங்க. இந்த படத்தை இயக்கியவர், இந்த படத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுலேயும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சம் இருக்குது. இந்த படத்தை இயக்கியவர் சமீபத்தில் மரணமடைந்த நடிகர் மாரிமுத்து. அவர் டைரக்ட் பண்ண படம் தான் இது மாரிமுத்து. பேசிக்கலி அவர் டைரக்டர் தானே, டைரக்ட் பண்ணி 2 படம் பண்ணியிருக்காருல ஏற்கனவே. அப்படி பண்ணும்போது அவர் பண்ணிய அந்த 2 திரைப்படங்கள் இருக்குல்ல, 2 திரைப்படங்களில் இந்த படம் ஒன்று, புலிவால் திரைப்படம் ஒன்று. அது அநேகமாக மலையாளத்தில் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து அது எப்படி இந்த ப்ராஜெக்ட்டு ராதிகா தயாரிச்சுன்ற முடிவுக்கு வந்தாங்க. லிஸ்டின் ஸ்டீஃபன் கூட மலையாள தயாரிப்பாளர் கூட இணைஞ்சு இந்த படத்தை எப்படி தயாரிக்கலான்ற முடிவுக்கு வந்தாங்க. இந்த படத்திற்கு இயக்குனராக எப்படி மாரிமுத்து வந்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் தமிழில் வந்து இந்த புலிவால் திரைப்படத்தை பற்றி யாருமே கண்டுக்கிறவே இல்லை. பத்திரிகையாளர்கள் கூட பாராட்டவில்லை, புகழவில்லை, விமர்சனம் சிறப்பாக எழுதவில்லை, யாரும் தலையில் வைத்து கொண்டாடவில்லை, அதை ஒரு படமாகவே பொருட்படுத்தவே இல்லை. மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்றத லென்ஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்றதான் உண்மை. இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படமாக, புலிவால்னு ஒரு படமா எப்போ சார் வந்துச்சு, யார் நடித்தது, இது யார் டைரக்ட் பண்ணது, யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அப்படியா இப்படி ஒரு படம் வந்துச்சா, இப்போ இந்த லெவலில் தான். அது ஏன், என்ன காரணம்? கேரளத்தில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து யாருமே கண்டுக்கிறாமல் பொருட்படுத்தாமல் அப்படியே தூக்கி விட்டுறிஞ்சி அப்படின்ற ஒரு நிலைமை ஏன் வந்துச்சு, என்ன காரணம்னு சொல்லி தெரியலையே. தமிழ் மக்கள் ஏன் நிராகரித்தார்கள்? ஒரு புதுமையான மேட்ரு தானே. இங்கே ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? தமிழ் ஆடியன்ஸ் அதை ஏன் ஏற்றுக்கல? தமிழ் ஆடியன்ஸ் ஏன் ரசிக்கவில்லை? கேரளத்தில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து யாருமே கண்டுக்கிறாமல் அட்டர் ஃப்ளாப்பாக ஏன் ஆச்சு அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால் தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த 2 திரைப்படத்தை பாருங்கள். பார்த்துட்டு கேரளத்தில் அந்த திரைப்படம் ஏன் வெற்றி பெற்றது, தமிழில் மாரிமுத்து இயக்கிய புலிவால் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அது உங்களுக்கு புதுமையான அனுபவமாக இருக்கும்.